ஓகே நீதிமன்றம் நாளைக்கு பாப்போம். எங்க செட்டு வந்தாலும் அது நான் தான். எங்க செட்டு வந்தாலும் அது நான் தான் போகுது. எங்க செட்டு வந்தாலும் அது நான் தான். எங்க செட்டு வந்தாலும் அது நான் தான் போகுது. சோசியல் மீடியா பேசணும், அதுல பேசணும். பக்கத்து லீடர் வந்தாங்க, ஊரை தாண்டி வர புண்டாவாங்க. தாழ் கையெடுங்க, கையெடுங்க. என் வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையில 55 வருஷத்துக்குள்ள என் வீட்டுக்குள்ள ஒரு நாய் கூட வந்து எங்க அம்மா ரவுடி மாதிரி என் அம்மா இல்ல பேசாத என் ஒய்ஃப் தயவு செஞ்சு அம்மா என்ன என்னாலும் பண்ணிடுங்க. வெட்டத்தோட வந்திருக்கீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு. ஆமா நீ வேற விஷயத்துக்கு கொண்டு வந்திருப்ப வெட்டு கத்தி. ஆமா ஆமா நீ சைடுல வச்சிருப்ப. வந்திருக்காங்க சார், கொலை பண்றது சார், உள்ள வாங்க சார், கொலை பண்றதுக்கு வந்திருக்காங்க. கத்தியோட எங்க வீட்டுக்குள்ள வாங்க சார், எங்க வீட்டுக்குள்ள வெட்டு கத்தி வாங்கி ஒரு வீடியோ வெட்டு கத்தி வாங்கி வெட்டு கத்தி வாங்க வெட்டு கத்தி வாங்க கத்தி வெட்டுக்கத்தி கொண்டு வந்திருக்காங்க. வெட்டுக்கத்தி அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்திருக்கானோ அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்திருக்கானோ அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்திருக்கானோ அடிச்ச வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க. வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க. பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க. பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க. பேச வந்தாங்க வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க. பேச வந்தவங்க எதுக்கு வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க? வெட்டுக்கத்தி எதுக்கு கொண்டு வந்தீங்க? வெட்டுக்கத்தி என்னத்தை கொண்டு வந்தீங்க? என்ன வெளியே வந்து உன்னை சும்மா விட மாட்டோம்ல, அதாவது அவனோட ஊர் பாஷையில் பேசுகிறான் அந்த பொறுக்கிப்பேன். உன்னோட நீ சாவுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வெட்டருவை வச்சு மிரட்டி பேசி ஊருக்காரங்க வந்தனால கடைசி அடித்து உட்கார வச்சு ஜட்டியோட உட்கார வச்சாங்க. லைக் நம்மளோட நாகரிகம் அது கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணவங்களை நாம் தமிழர் கட்சி, அதை நான் ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா, திமுக இத்தனை நாட்கள் நான் விமர்சித்தேன், இவ்வளோ நாள் தொடர்ந்து விமர்சித்தேன், ஒரு வருஷம் கிட்ட விமர்சிச்சிருப்பேன். ஆனால் ஒரு தடவை கூட என் வீட்டுக்கு ஆள் அனுப்பியோ என் வீட்டை வெட்டுறதுக்கோ கொல்றதுக்கோ வந்தது கிடையாது. திமுக சார்ந்தெல்லாம் நான் பேசல. ஆனால் இருந்தாலும் இது வரைக்கும் நான் அஃபெக்ட் ஆனது கிடையாது. என் குடும்பமோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அஃபெக்ட் ஆனது கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்த 2 நாளில் வெட்டுறது அளவுக்கு வராங்கன்னா யோசிச்சு பாருங்கள். எந்த கட்சி தாண்டியும்
எப்படி ஒரு தற்கொலை கூட்டம் கொலகார கூட்டம் நம்ம வளர்த்து வச்சுருக்கோம், இந்த சீமானை நம்பி எப்படி வச்சுருக்கோம், இந்த சீமான் வளர்த்த பிறப்புகள், இந்த உடன்பிறப்புகள், இந்த தற்கொலை கூட்டம் கொலகார கூட்டம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். நாம் தமிழர் டிஎம்கே வாச்சும் ஐடி விங்கில் தான் விளையாடுவாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி அதுக்கு முன்னாடி தான் இந்த சுனந்தாங்கிறவங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் செக்ரட்டரி, மாநில செக்ரட்டரி, எனக்கு காலில் மெசேஜ் பண்ணுறாங்க, யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த கான்சிக்வன்சஸ் இதுன்னு தெரில. ஆனால் வீட்டுக்கு வந்து வெட்டி கொள்கிற அளவுக்கு இவனுங்க வந்து வரானுங்கிற கான்சிக்வன்சஸ் நான் எதிர்பார்க்கல. சரி, ஓகே, பரவாயில்ல. கடைசியில் ஜட்டியோட உட்கார வச்சாங்க மக்கள், இது பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. என்ன பண்ணுறது, மக்களுக்காக பேசினா வீட்டில் அப்பா அம்மா யாருக்கும் நிம்மதி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு அட்வொகேட்டாக இருந்து நம்மளை இது பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு கொல்ல வந்திருக்காங்கன்னா ஊர் மக்கள் வந்தனால, என்னோடய சொந்தக்காரங்க வந்தனால தப்பிச்சோம். இல்லைன்னு வைங்களேன், இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஏதோ கடவுளோட புண்ணியத்தில், உங்களோட புண்ணியத்தில் இன்றைக்கி இருந்து பேசுகிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த தற்கொலை நாம் தமிழர் கொலகார கூட்டத்தை எந்த அளவுக்கு மக்கள் நீங்கள் நம்பி போய் போடுறீங்க, இல்லை நம்பாதீங்க இந்த மாதிரிப்பட்ட ஏமாளிகள். நன்றி, வணக்கம். பார்த்த கையெடுங்க, பார்த்த இந்த இவனை வந்து விட்டா விடுறா கேட்டியா? இந்த இவன் பெரிய பிரச்சனை. வெட்டத்தோட வந்திருக்கீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு. ஆமா, நீ வேற விஷயத்துக்கு கொண்டு வந்திருப்ப, வெட்டு கத்தி. ஆமா ஆமா, நீ சைடுல வச்சிருப்ப. வேண்டாண்டா வேண்டாண்டா. கேக்குறீங்களா என் பேச்ச? சார் கொலை மிரட்டு, கொலை வந்திருக்காங்க சார். கொலை பண்றது சார், உள்ள வாங்க சார். சார் கொலை பண்றதுக்கு வந்திருக்காங்க. கத்தியோட எங்க வீட்டுக்குள்ள வாங்க சார். எங்க வீட்டுக்குள்ள சஞ்சய், அந்த ரிப்போர்ட் எடு வண்டிக்குள்ள. ஆனா அந்த வண்டிக்குள்ள ரிப்போர்ட் மட்டும் இருக்கணும். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இந்த வண்டியில, இந்த வண்டியில ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இருக்கணும். ஸ்கார்பியோக்குள்ள எங்க அப்பா உள்ள வாங்க சார். நீங்க அத்தனை பேர் உள்ள வந்திருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, உடைச்சிருக்கீங்க, இல்ல பிரச்சனை வேண்டாம் உள்ள நின்றுருக்கீங்க. இவனா இருக்காங்க சார், உள்ள வந்து அடிச்சு உடைச்சு அப்படி இப்படி இது அம்மாவோட யூட்ரஸ் ரிப்போர்ட். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வயத்துல மிதிச்சிருக்கான். வயத்துல திமுக கூட நான் திட்டி இருக்கேன். அவங்க கூட வீட்டுல வந்தா கிடையாது. நாம் தமிழர் ரவுடி அம்மா ஒரு அம்மா சமாதானம் பேசுறேன். போக மாட்டோம், விடு.
சார் நான் சொல்றேன் சார், சம்பந்தப்பட்டவன் நானு. சம்பந்தப்பட்டவன் எங்க இருக்கான் சார்? சார் ஆக்சுவலா என் வீட்டுல வந்து பாருங்க, இன்னொரு ஊருக்காரன் எங்க வீட்டு உள்ள வந்து பிரச்சனை பண்ணீங்க. என் வீடு ட்ரெஸ் பாஸ் பண்ணி ஒரு பீச்ச உள்ள வச்சு என்ன என் ஊருக்காரங்க சொந்தக்காரங்க வருவாங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு சார், ஹாஸ்பிடல். ஒரு நிமிஷம் சார், நான் டாக்டர் சார். எங்க அம்மாக்கு பேச விடுங்க, பேச விடுங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. லேடி என்ன நான் பேசுறேன் சார், நீ சொல்லு. அது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? பாருங்க வீடு இருக்கு, என் வீட்டுல அக்கா மாதிரி உங்களை விட்டோம், அக்கா மாதிரி விட்டோம். என் வீட்டுல ட்ரெஸ் பாஸ் பண்ணிருக்கா, உனக்கு பேசுனா என் வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் ஆகும்.